الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافل الدين والقرآن ما شاء الله كان وما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد معدل الجود والكرم ومنبع العلم والحلم والحكم وعلى آله وأصحابه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் நிலவுமாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய சமூகம் தந்திருக்கும் அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலக வாழ்க்கையிலே எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றார்களோ அந்தந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலக வாழ்க்கையிலே எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்த்து நடக்கும்படி தவிர்த்திருக்கின்றார்களோ, எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்களோ அந்தந்த விடயங்களை விட்டு தவிர்த்து நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கையான மூமின்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு சங்கையான ஒரு மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரஜபினுடைய மாதத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜப ஷஹ்ருல்லாஹ், ரஜபினுடைய மாதம் அல்லாஹு தஆலாவினுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரஜபினுடைய மாதம் சங்கையாக்கப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம். குர்ஆன் இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், எந்த 4 மாதங்கள் சங்கையான மாதம் என்று குர்ஆன் சொல்லுகின்றதோ அந்த 4 மாதங்களில் ஒரு மாதம் நாம் முன்னோக்கக்கூடிய ரஜபினுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னா நஹ்ரன், சுவர்க்கத்தில் ஒரு ஆறு உண்டு, சுவர்க்கத்தில் ஒரு ஆறு உண்டு. யுகாலு லஹு ரஜப், அந்த ஆறுக்கு பெயர் ரஜப் என்று பெயர். அஷத்து பயாலம் மினல் லபன், பாலை விட மிகவும் வெண்மையாக இருக்கும். வஅலா மினல் அஸல், தேனை விட மிகவும் இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு சுவர்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மன்சாம யௌமன் மின் ரஜப், ரஜபினுடைய மாதத்தில் யாரெல்லாம் நோன்பு நோக்குகின்றார்களோ, ரஜபினுடைய மாதத்தை யாரெல்லாம் சங்கை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மின் ஜாலிகல் நஹர், அந்த ஆற்றிலிருந்து அந்த ஓடையிலிருந்து அல்லாஹு தஆலா நீர் புகட்டுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், அக்ஸிரு மினல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்புகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஃபீ ஷஹ்ரி ரஜபின், ரஜபினுடைய மாதத்தில் அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஃபீ குல்லி ஸாஅத்தின் மின்ஹு தகாஉ மினன் நார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும்
மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். நரக உரிமையை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். தொடர்ந்து சொன்னார்கள், இன் அரத்தும் ஒரு வாகத்த வக்தல் மவுத், மவுத்துடைய நேரத்தில், சக்கராத்தினுடைய நேரத்தில், மினல் அத்ஷி வல் ஜூ, பசி இல்லாமல் தாகம் இல்லாமல், மஅல் ஈமான், ஈமானுடன் ஒரு மனிதன் மரணிக்க வேண்டுமானால், ஏன் ஈமானுடன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் என்றால், ஒரு இடத்தில் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யாத்தி அஹதுக்கும் கபிலல் மவுத், உங்களுடைய மௌத்தினுடைய சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் வருவான், வந்து உங்களிடத்திலே சொல்லுவான், ஃபயகூல் முத் யஹூதியன் அவ் நஸ்ரானியன், நீ யஹூதியாக மாடி அல்லது நஸ்ரானியாக மரணித்துக் கொள் என்று ஷைத்தான் கலிமாவை சொல்ல விடாமல் படைத்துக் கொண்டிருப்பான் சக்கராத்தினுடைய வேளையில் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த சக்கராத்தினுடைய வேளையில் பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் ஈமானுடன் நீங்கள் வஃபாத்தாக விரும்பினால், உலகத்தை விட்டு பிரிய விரும்பினால், ஃபதஹ்திமு ஹாதிஹி ஷுஹூர், நீங்கள் என்ன செய்யுங்கள், ரஜபினுடைய மாதத்தை சங்கைப்படுத்துங்கள். பிகஸரத்து சியாம், எப்படி சங்கைப்படுத்துவது என்றால், ரஜபினுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பது கொண்டு, ரஜபினுடைய மாதத்தில் அதிகமான நோன்புகளை நோட்டு அந்த மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்தினால், அந்த மாதத்தை நீங்கள் சங்கை செய்தால், உங்களுடைய மௌத்தினுடைய வேளையில் நல்ல முறையிலே உங்களுடைய சக்கராத், உங்களுடைய மௌத்து அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சங்கையான மூமின்கள், அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அப்படி சங்கையான ஒரு மாதம் எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தினுடைய தலைப்புடையை கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு துஆ ஓதுவார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய்வாயாக, வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள் ரஜபினுடைய தலைப்பிறையை கண்டால். ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்து செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று பெருமானாருடைய துஆ. நம்ம பரக்கத்து பரக்கத்துங்கிறோம், பரக்கத்துண்டா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இந்த பரக்கத்துக்கான இந்த அரபு சொல் அல்லது ஒரு அரபு வாக்கியம் என்று வைத்துக் கொண்டால், இந்த பரக்கத் என்ற சொல்லுக்கு வேறு ஒரு மொழியில் யாருக்கும் மொழிபெயர்க்க முடியாது. அது எந்த வார்த்தையிலும் அதற்கான மொழியை நம்ம விசாரம் அபிவிருத்தி என்ற ஒரு பொருளை கொடுக்குகின்றோம். பரக்கத்துக்கான ஒரு வரைவிலக்கணத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது. நம்ம அபிவிருத்தி விசாலம் ஒரு பொருளை கொடுத்தா எந்த அளவு அபிவிருத்தி அல்லது எந்த அளவு விசாலம் என்ற அடுத்த கேள்விக்கு பதில் இல்லை. எனவே பரக்கத் என்பது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி பேசுகின்றான், மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸாவை சூழ உள்ள பகுதியை பாரக்னா ஹவுலஹு, நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ உள்ள பகுதியை பரக்கத்து செய்திருக்கின்றோம் என்று குர்ஆன் பேசுகின்றது. இன்னொரு இடத்தில் குர்ஆன் பேசுகின்றது, மின் ஷஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூன், ஜைத்தூன் மரத்தை பற்றி குர்ஆன் ஜைத்தூன் சம்பந்தமான, ஜைத்தூன் மரம் சம்பந்தமான விடயத்தில் நாங்கள் பரக்கத்து செய்திருக்கின்றோம் என்று இன்னொரு இடத்திலே குர்ஆன் பேசுகின்றது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கன், மழை நீர், மழை பெய்யக்கூடிய இந்த மழை தண்ணீரில், மழை நீரில் நாங்கள் பரக்கத்து செய்திருக்கின்றோம் என்ற ஒரு இடத்திலும், இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா விபக்கத முபாரக்கன், மக்கமா நகரினுடைய பழைய பெயர் மக்கா, பின்னால் மக்கா என்று மாற்றப்பட்டது. குர்ஆன் பேசுகின்றது, மக்கா என்று சொல்லக்கூடிய மக்கமா நகரை நாங்கள் பரக்கத்தான அபிவிருத்தி செய்யப்பட்ட பூமியாக நாங்கள் மாற்றியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஹஜ்ஜினுடைய காலம் மக்கள் நாலா பக்கங்களில் போய் எப்படி அந்த வணக்கத்தை செய்கின்றார்கள், எப்படி மக்கள் கூடினாலும் அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் உணர முடியும், அதை எங்களுடைய வாழ்க்கையில் செயற்படுத்த முடியுமே தவிர பரக்கத் என்ற வார்த்தைக்கு
பொருள் சொல்ல முடியாது. இன்னொரு இடத்திலே குர்ஆன் சொல்லுகின்றது, கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க, குர்ஆனை பற்றி முபாரக்கன், பரக்கத்து செய்யப்பட்ட வேதம், பரக்கத்து செய்யப்பட்ட குர்ஆன் என்று இன்னொரு இடத்திலே குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யப்பட்டதாக சொல்லுகிறான். இப்படி கிட்டத்தட்ட 5 விடயங்களை, 5 பொருட்களை, 5 விடயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பரக்கத்து செய்யப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அதனால் தான் குர்ஆன் பரக்கத்துக்குரியது, குர்ஆன் பரக்கத்து செய்யப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இக்ரா சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை நீங்கள் ஓதினால் ஃபைன்னஹதஹா பரக்கா, அது உங்களுக்கு பரக்கத்தாக இருக்கும். அதனால தான் நாங்க புது வீடு கட்டி அல்லது புது கடைகள் திறப்பதாக இருந்தா ஒரு ஹசரத்தை கூப்பிட்டு பக்ரா ஓதுத காரணம் அதுதான். பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதுத புது வீடுகள், புது கடைகள் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பக்ரா சூரத்தை ஓதி ஆரம்பிக்கின்றார்களோ அது உங்களுக்கு பரக்கத்தாக இருக்கும். ஒத்தருக்கா யாரும் விட்டு கணக்கெடுக்கல, அதை கணக்கெடுக்கல, நான் இந்த பாட்டுக்கு அல்லது இந்த செயற்பாட்டுக்கு நான் செய்வேன் போனா அது உங்களுக்கு கை சேரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கையான மூமின்கள், அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மதீனத்து அன்சாரி சஹாபிகள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய பேரீச்சம் பல மரங்கள் குலைகள் போடும் பொழுது முதலாவது குலையை வெட்டி கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு கொண்டு வருவார்கள். தன்னுடைய தோட்டத்தில் காய்க்கக்கூடிய முதலாவது பல குலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸில் வைத்துவிட்டு சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தோட்டத்திற்காக, எங்களுக்காக நீங்க பரக்கத்துக்காக துஆ செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சமதினா வபாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், அவர்கள் கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த பழத்திற்கு பரக்கத்து செய்வாயாக, இவர்களுடைய தோட்டத்திற்கு பரக்கத்து செய்வாயாக. வபாரிக் லனா ஃபீ சாயினா வ முத்தினா, அந்த அளவை நிறுவைகள் நம்ம கிலோகிராம் என்று நிற்பது போல சா முத்தா என்று அவர்களுடைய அளவை நிறுவைகள் இருந்தது, அந்த அளவை நிறுவைகளில் பரக்கத்து செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். அவர்களுடைய தோட்டம் செழிப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவினுடைய வெளிப்பாடு அந்த பேரீச்சம்பழம் எந்த சீசனிலும் இருக்கும். கியாமத்து வரைக்கும் அந்த பழத்தை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவினுடைய வெளிப்பாடாக அந்த பழத்தை கியாமத்து வரைக்கும் சீசன் அப்படின்னு ஒன்று இல்லை. எந்த நேரம் உம்ராவுக்கு போனாலும் எடுக்கலாம், ஹஜ்ஜுக்கு போனாலும் எடுக்கலாம். அந்த பழங்களை அப்படி அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக அபிவிருத்தியாக வைத்திருக்கின்றான். இந்த பரக்கத்தின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் பல சஹாபாக்களுக்கு துஆ செய்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வருகின்றேன் தெரியுமா? பரக்கத்தின் வார்த்தைக்கு, அந்த பரக்கத்தின் விஷயத்தை நம்ம வாழ்க்கையில உணரலாமே தவிர அதுக்கு விளக்கம் செல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்னார்கள், யமனுக்கு ஆளுநராக, கவர்னராக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்ப போகின்றார்கள். அழைத்து சொன்னார்கள், நீங்கள் இப்படி யமனுக்கு போகணும், யமன் மக்களிடத்திலே நீங்கள் இப்படி இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், யமனுடைய மக்கள் மிகவும் படித்த மக்கள், நான் ஒரு சிறுவன், நான் அங்க போய் ஏதாவது சொல்ல தொடங்கினா அவங்க திருப்பி என்கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கான பதில் சொல்லுவதற்கான ஆற்றல் என்னிடத்தில் இல்லை, பதில் சொல்லுவதற்கான தகுதி என்னிடத்தில் இல்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய அறிவுக்காக, என்னுடைய ஆற்றலுக்காக, என்னுடைய திறமைக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். நீங்கள் துஆ செய்து என்னை அனுப்பினால் நான் அந்த சமூகத்தில் செயற்படுவேன் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை எடுத்து அலா சத்ரி நெஞ்சிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய நெஞ்சில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை வைத்து அல்லாஹும்ம சப்பித் லிசானஹு, இவருடைய நாவை பேச்சாற்றலை யாரு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பாயாக, வாஹிதி கல்பஹு, உள்ளத்தை தெளிவுபடுத்துவாயாக, விரிவாக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு துஆ செய்து அனுப்பினார்கள். யமனுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகின்றார்கள். யமன் வாசிகளுடன் மக்களை அழைத்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன் வாசியருடன் பேசுகின்றார்கள். நான் இப்படி உங்களுக்கு ஆளுநராக வந்திருக்கின்றேன், இப்படித்தான் என்று பேசும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் திடீரென்று எழுந்தார். எழுந்து சொன்னார், உங்களோட பேச்சை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, முதல்ல நான் எங்கள் சார்பாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், எங்கள் சார்பாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் உங்களுடைய பேச்சை தொடரலாம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், சரி உங்களுடைய கேள்வி என்ன? அவர் கேட்டார் கேள்வி, ஒரு கேள்விதான். அவர் சொன்னார், உலகத்தில் எவைகள் எல்லாம் முட்டையிடும், உலகத்தில் என்னென்ன படைப்புகள் எல்லாம் குட்டி போடும், இதை நீங்க ஒரு வார்த்தையில சொல்லணும். உதாரணமாக என்னென்ன படைப்புகள் முட்டையிடும் என்றால் கோழி, புறா, வாத்து இப்படி சொல்லக்கூடாது. என்னென்ன படைப்புகள் எல்லாம் குட்டி போடும் என்றால் மாடு, ஆடு, ஒட்டகம் இப்படி சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தையில சொல்லணும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இதுதான் உங்களுடைய கேள்வியா? ஆம். சொன்னார்கள் ஒரே வார்த்தையில் பதில், உலகத்தில் எவைகளுக்கெல்லாம் காது வெளியே தெரிகின்றதோ, காது வெளியே தெரியக்கூடிய படைப்புகள் எல்லாம் குட்டி போடும், எந்த படைப்புகள் எல்லாம் காது உள்ளே இருக்கின்றதோ, எங்களுடைய பார்வைக்கு தெரியாமல் இருக்கின்றதோ, அந்த படைப்புகள் எல்லாம் முட்டையிடும் அல்லது முட்டை போடும் என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர் கேட்ட ஒரே வார்த்தையில் ஒரே பதிலை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அந்த மனிதர் இருந்து கொண்டார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சியை தொடர்ந்தார்கள். என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய வெளிப்பாடாக அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி தொடக்கத்தில் இருந்து ஆட்சி முடியும் வரைக்கும் பல வகையான பிரச்சனைகளை, பல வகையான விடயங்களை சந்தித்தவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு நாள் இரண்டு மனிதர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் பயணம் போகின்றார்கள். ஒருவர் 3 ரொட்டி, ஒருவர் 5 ரொட்டி, இருவரும் பயணம் போனார்கள். பசி வந்தது. 2 பேரும் தங்களுடைய ரொட்டியை பிரித்தார்கள். சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அதிலே ஒரு பயணி வந்தார். சொன்னார், எனக்கும் பசி, உங்களுடன் கலந்து கொள்ளலாமா? தாராளமாக கலந்து கொள்ளலாம். மூவரும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டதன் பின்பு வந்தவர் சும்மா போயிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. வந்தவர் என்ன செஞ்சாரு? 8 தங்க நாணயங்களை, தங்க காசை அப்படி கொடுத்துட்டு அவர் பேசிட்டாரு. 5 ரொட்டி கொண்டு வந்தவர் சொன்னாரு, எனக்கு 5, உங்களுக்கு 3. நீங்க 3 ரொட்டி கொண்டாந்தீங்க, உங்களுக்கு 3, எனக்கு 5. 3 ரொட்டி கொண்டு வந்தவர் சொன்னாரு, அது சரி வராது. அவர் 8 தந்திருக்கிறாரு, உங்களுக்கு 4, எனக்கு 4, சமமாக பிரிக்கணும். 2 பேருக்கும் பிரச்சனை, வாய்த்தக்கம் கட்டம் கட்டமாக போனது. இறுதியாக ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட பிரச்சனை வந்தது. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உங்களுக்கு 3 தங்க காசு கிடைக்குது தானே, நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. 3 கிடைக்குது, எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது. நான் தீர்ப்பு செஞ்சா உங்களுக்கு 1 தான் வரும், நீங்க எதை ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள். வந்தவர் சொன்னாரு, எனக்கு 3 பெருக்கொடும்னா நான் உங்கள்கிட்ட வர தேவையில்லையே, நான் எடுத்துட்டு அப்பவே போயிருப்பேன். உங்கள்கிட்ட வந்தது என்னத்துக்கு? நீங்க சரியா தீர்ப்பு செஞ்சு தரோணம்ன்றதுக்காக வேண்டி நாங்க வந்திருக்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்படியா? மொத்தம் எத்தனை ரொட்டி? 8 ரொட்டி. நீங்க எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? 3 பேர் சாப்பிட்டீங்க. 8 ரொட்டி, ஒரு ரொட்டியை 3ஆ பிச்சா, 8 ரொட்டியை 3ஆ பிச்சா எத்தனை துண்டு? 24 துண்டு. 24 துண்டை
3 பேர் சாப்பிட்டா ஒரு ஆள் எத்தனை துண்டு சாப்பிட்டு இருக்கீங்க? 8 8 16 24. அப்ப ஒருத்தர் 8 துண்டு சாப்பிட்டு இருக்கின்றீர்கள். நீங்க எத்தனை ரொட்டி கொண்டு வந்தீங்க? 3 ரொட்டி கொண்டு வந்த. 3 ரொட்டிய ஒரு ரொட்டிய 3ஆ பிரிச்சா 3 ரொட்டி எத்தனை துண்டு? 3 9 துண்டு. 9 துண்டுல நீங்க 8 துண்டை நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒரு துண்டை தான் அவருக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு தங்க காட்சி தான் வரணும். அப்ப என்ன? உங்களுக்கு ஒரு தங்க காட்சி தான் வரணும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தீர்ப்பை அவருக்கு சொன்னார்கள். சங்கையான மூமின்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்படி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் பல வகையான சம்பவங்களும் பல வகையான விசித்திரமான செய்திகளும் நடந்த ஒரு சஹாபி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதனால் தான் இந்த பரக்கத் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சா பாரக்கல்லாஹு லகுமா வபாரக அலைக்குமான்ற துஆ எதுக்கு சொல்லுவோம்? அந்த பாரக்கல் நம்ம என்ன கொடுத்தாலும் இந்த பாரக்கல்லான்ற வார்த்தைக்கு ஈடாகாது. நம்ம லட்சமோ கோடியோ தங்கமோ என்ன மாப்பிள்ளை பொண்ணுக்கு போட்டாலும் இந்த பாரக்கல்லா இந்த வார்த்தைக்கு அது ஈடாகாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு அந்த திருமணத்தினுடைய துஆவை அந்த பரக்கத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி இருக்கிறார்கள். சங்கையான மூமின்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு பரக்கத்தை உணர்ந்தவர்கள் அல்லது பரக்கத்தை அனுபவித்தவர்கள் சஹாபாக்கள். ஆயுளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை செய்திருக்கின்றார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வபாரிக் லஹு ஃபீ உம்ரிஹி, ஆயுளில், பரக்கத்தில், பொருளாதாரத்தில், அவுலாதில், குழந்தை செல்வத்தில், இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மகனுக்கு துஆ செய்தார்கள், பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். என்ன தெரியுமா ஆனது? அவர்கள் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது பிள்ளைகள் பேர குழந்தைகள் 90 பேராம். பிள்ளைகள் பேர குழந்தைகள் 90 பேராம். அப்படி அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய வெளிப்பாடு அல்லது அந்த துஆவினுடைய ஆற்றல் அல்லாஹு தஆலா கொடுத்தான். அவர்கள் அந்த பரக்கத்தை எல்லா விடயங்களிலும் அந்த பரக்கத்தை எல்லா விடயங்களிலும் அனுபவித்தார்கள். அனுபவித்து அணுவணுவாக அனுபவித்து பரக்கத்தை பெற்று வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஜ்லிஸிலே ஒரு கேள்வி கேட்டார்கள். சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மன் அஃலலு நிசா, யாரு சிறந்த பெண் என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொரு பதிலை சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது பதில் இல்லை, இது பதில் இல்லை. அங்கே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு துஆ செய்து அனுப்ப முன்னர் நடந்த சம்பவம். அலி ரலியல்லாஹு தஆலா எதையாவது செல்வோம் யோசிக்கும் பொழுது இன்னொரு சஹாபி சொல்லிடுவாரு. இவர் மெதுவா அப்படியே எழும்பி தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், என்ன இன்றைக்கு நேரத்தோட வந்துட்டீங்க? இப்படி உங்களோட தந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டாரு, பதில் தெரியல, நான் வந்துட்டேன். என்ன அப்படி ஒரு கேள்வி என்று தன்னுடைய மனைவி கேட்டா, என்ன கேள்வி? சிறந்த பெண் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு, எனக்கு பதில் தெரியல, இதான அவங்களோட பிரச்சனை அப்படின்னு மனைவி கேட்டுட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இதுல பெரிசா யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெண் ஹயா, வெட்கப்படக்கூடிய வெட்க குணம் உள்ள பெண் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெண், நீங்க போய் சொல்லலாம் அப்படின்னு மனைவி சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுப்பினார்கள். அப்படியே மஸ்ஜிது நபவிக்கு வருகின்றார்கள். அந்த கேள்வி முடியல் எண்ணம் மெதுவாக வந்து அமர்ந்து கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு பதில் தெரியும். என்ன சொன்னார்கள்? இப்படி வெட்கப்படக்கூடிய வெட்க குணம் கொண்ட பெண் தான் சிறந்த பெண் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னார்களாம், ஜவாபுக்கு சஹீஹ், உங்களுடைய பதில் சரிதான், உங்களோட பதில் எல்லாம் சரிதான், நெய்ச ஜவாபுக்க, ஆனா இது உங்களோட பதில் போல தெரியலையே, இது ஜவாபு மிலத்தும் மின், என்னுடைய சதை துண்டு ஃபாத்திமாவினுடைய பதில் போன்று தெரிகின்றது என்று பதில் சரிதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்களாம். சங்கையான மூமின்கள், அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சஹாபாக்களே இப்படி உணர்ந்தார்கள் என்றால் தன்னுடைய மகளார்
பரக்கத்தை எப்படின்றதுக்காக ஒரு ஹதீஸ மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறான். முஸ்னத் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருவேளை சஹாபி பசி ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை, நான் ஒரு மிஸ்கீனான கஷ்டப்பட்ட ஒரு சஹாபி, நீங்க எனக்கு ஏதாவது பரக்கத்துக்கு துஆ செஞ்சு தாங்க, நான் சாப்பிடுவதற்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பைய ஒரு பேக் எடுத்து 24 பேரிச்சம்பழங்கள் அதுல போட்டு 23 பேரிச்சம்பழங்களை போட்டு பரக்கத்துக்காக துஆ செஞ்சு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 2 ஷரத்து 2 நிபந்தனை சொன்னார்கள். ஒன்று, நீங்க இந்த பேகை திறந்து தலையை போட்டு எட்டி பார்க்க கூடாது, தலையை போட்டு எட்டி பார்க்க கூடாது, பேகை கவிழ்த்தவும் கூடாது. உங்களுக்கு எப்ப பசி வருதோ பேகை திறந்து கையை போட்டு சாப்பிடத்தான் இருக்குது. இப்படின்னு பரக்கத்துக்கு துஆ செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது எல்லா சஹாபாக்களும் அமளி துமளியில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் ஏதோ தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனை முடிஞ்சதன் பின்னர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சஹாபாக்கள் கேட்டார்கள், இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏதோ தேடிக்கொண்டிருந்தீர்கள், என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை தான். என்ன ஒரு பிரச்சனை? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு. எனக்கு 2 பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, எனக்கு பரக்கத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து செய்து தரப்பட்ட பேரிச்சம்பழ பை மிஸ் ஆகிட்டு, அந்த பிரச்சனையில தவறிட்டு. எப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலம் 2 வருஷம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலம் 10 வருஷம் 12 வருஷம், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலம் 12 வருஷம், 12 24 வருஷம் 23 பேரிச்சம்பழங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாப்பிட்டார்கள். இதுதான் பரக்கத்து. நம்ம யோசிப்போம் 23 பேரிச்சம்பழத்தை ஒரு நாளே நம்ம சாப்பிட்டுருவோம். என்னன்றா 24 வருஷம் சாப்பிட்டு நம்மட புத்தி செல்லும், நம்மட புத்தி ஏற்றுக்கொள்ளாது. புத்தியை வச்சு ஒரு நாள் நம்ம மார்க்கத்தை தீர்மானிக்க கூடாது. புத்தியை வச்சு தீர்மானிச்சா எல்லாம் ஃபெயிலியர். ஒன்றை மட்டும் உதாரணம் சொல்லுவேன், சிறுநீர் கழிச்சா சுத்தம் செய்யணும் மார்க்கம். விந்து வெளியானா இந்திரியம் வெளியானா குளிக்கணும் சொல்லுது மார்க்கம். சிறுநீரை நஜீஸ் சொல்லுது, விந்த சுத்தம் சொல்லுது. ஒரு மனிதனுக்கு அது எப்படியோ இந்திரியம் வெளியானால் குளிக்கணும். நம்மட புத்தி என்ன சொல்லும்? சுத்தமான ஒன்று வெளியானா கழுவினா போதும், அசுத்தமான ஒன்று சிறுநீர் வெளியானா தானே குளிக்கணும். அப்படித்தான் நம்மட புத்தி சொல்லும். புத்தியை வச்சு என்ன செய்யலாம்? மார்க்கத்தை முடிவெடுக்கலாம். சிறுநீர் கழிச்சா கழுவோ, இந்திரியம் மணி வெளியானா குழி, இதுதான் சட்டம், இதுதான் இஸ்லாம், இதுதான் தீர்ப்பு. அவ புத்திய வச்சு அது சுத்தம், இதை கழுகினா போதும், அது நஜீஸ், இதுக்கு தான் குளிக்கணும்னு நம்ம முடிவெடுக்கலாம். அறிவை வச்சு ஒரு நாளும் மார்க்கத்தை தீர்மானிக்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 23 பேரிச்சம்பழங்களை 24 வருஷமாக சாப்பிட்டதாக முஸ்னத் அகமதுல சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சங்கையான மூமின்களே, அல்லாஹு தஆலா நல்லடியார்களே, இதுதான் பரக்கத்து. இந்த பரக்கத்து இன்றைய காலத்தில் நம்மளுடைய நாட்டில் ஏற்பட்ட அந்த அசாதாரண சூழல் நம் அனைவருக்கும் தெரியும். எல்லா பகுதிகளிலும் குறிப்பிட தேவையில்லை, எல்லா பக்கங்களிலும் இருந்து எல்லாரும் உதவி செய்தார்கள். எந்த அளவுக்குண்டா சோசியல் மீடியாவில் நான் பார்த்தேன், ஒரு தாய் ஒரு கை குழந்தையை எடுத்துக்கொண்டு ஊராக யாசனம் கேட்கக்கூடிய ஒரு தாய் ஒரு நிவாரணம் வைக்கப்பட்ட ஒரு இடத்தில் அந்த தாய் ஊரில் சேமித்த ஒரு தொகை பணத்தை அந்த நிவாரணத்தில் போடுகின்றாள். அப்படின்றா எந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் உள்ளத்தால செயற்பட்டு எல்லாருமே எல்லா ஊர்ல முஸ்லிம்கள் முஸ்லிம்களை தாண்டி அந்நியவர்களும் கூட ஏதோ ஒன்றை தன்னால் முடிந்ததை செய்தார்கள். அல்லாஹு தஆலா அதை கைவிட மாட்டான். நீங்கள் என்னென்ன செய்தீர்களோ அல்லாஹு தஆலா அதுக்கான
பூரண கூலியையும் தந்து அல்லாஹு தஆலா பரக்கத்தும் செய்வான். மக்கமா நகரில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெளியேற்றப்பட்ட பொழுது அடைக்கலம் கொடுத்தவர்கள் சஹாபாக்கள், மதீனத்து அன்சாரிகள், மக்கத்து முஹாஜிர்களை வரவழைத்து அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், தொழில் தாண்டி மனைவியை தலாக் செய்து திருமணம், இப்படி ஒரு மோமினுக்கு அடைக்கலம் கொடுப்பது ஒரு மோமின் தான், ஒரு மோமினுக்கு ஆதரவு கொடுப்பது ஒரு மோமின் தான், ஒரு மோமினை பாதுகாப்பது ஒரு மோமின் தான். உலகத்தில் எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட இந்த அசாதாரண சூழ்நிலைக்கு உலகத்தில் மட்டுமல்லாமல் எங்களுடைய நாட்டிலும் எல்லா பகுதிகளிலும் இருந்து எல்லாரும் உதவி செய்தீர்கள். உங்களுடைய உதவியை அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். உங்களுடைய அந்த உதவிக்கு அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்து எங்களையும் நாட்டு மக்களையும் நல்ல முறையிலே அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له